இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய கலர் கோடிங். ஸோ அதில் நிறைய டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸில் 3 பேண்டு உள்ள கலர் பேண்டு உள்ள ரெசிஸ்டன்ஸ் அதுதான் ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல யூஸ் ஆகும். 3 கலர் பேண்ட் இருக்கும். அடுத்த ஒரு பேண்ட் வந்து டாலரன்ஸ்க்காக கொடுப்பாங்க. சிலதில் வந்து 4 கலர் பேண்ட் ப்ளஸ் டாலரன்ஸ் பேண்ட் ஒன்று கொடுப்பாங்க. சிலதில் 5 கலர் பேண்ட் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 3 கலர் பேண்ட் உள்ள ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம். அந்த 3 கலர் பேண்ட் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டால் அதனுடைய வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அது எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு திங் நம்ம அந்த கலர் கோடிங் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிளாக், ப்ரௌன், ரெட், பிபி, ஆரஞ்ச், yellow, green, blue, violet, very good, grey, white. So in the black 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதை நாம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு டேர்ம் சொல்லியிருக்கோம். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். ஸோ பிபி ராய், கிரேட் பிரிட்டன், ஜி ஃபார் கிரேட் பிரிட்டன். இது ஒவ்வொரு இதுலேயும் 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. கிரேட் பிரிட்டன். வி ஃபார் வெரி குட், very good. G for grey, wife. W for white. ஸோ இந்த சென்டென்ஸ் நாம வச்சு இந்த கலர் கோடிங் நம்ம நாம வச்சுக்கலாம். ஸோ இந்த கலர் கோடிங் இது ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ். இந்தந்த கலருக்கு இந்தந்த நம்பர், இது ஃபிக்ஸட் நம்பர், இது மாறாது. எத்தனை பேண்ட் இருந்தால் அந்த கலர் கோடிங் மாறாது. இந்த நம்பர்ஸ் அண்டு கலர்ஸ் வந்து மாறாது. இப்போ 3 பேண்ட் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ், 3 கலர் பேண்ட் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ், 3 பேண்ட் ரெசிஸ்டர், 3 பேண்ட் ரெசிஸ்டர். இது ஸ்டாண்டர்ட் கலர்ஸ். 3 பேண்ட் இருக்கும். 1, 2, 3 பேண்ட் கொடுத்துருப்பாங்க. தென் 4ஆவதாக கொஞ்சம் கேப் கொடுத்து ஒரு பேண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டாலரன்ஸ் கலர்னு பேர். டாலரன்ஸ். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்று கோல்டாக இருக்கும் அல்லது சில்வராக இருக்கும். கோல்டு ஆர் சில்வர். இது 20%, சில்வராக இருந்தால் 10%. டாலரன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. கோல்டு ஆர் சில்வர்னு கொடுத்துருப்பாங்க. இது கேப் கொடுத்துருப்பாங்க. 3 கலர் பேண்ட். தென் ஒரு கேப் கொடுத்து 4ஆவதாக எய்தர் சில்வராக இருக்கலாம் அல்லது கோல்டு கலரில் கொடுத்துருப்பாங்க. அது டாலரன்ஸ் வேல்யூன்னு பேர். அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இந்த 3 கலர் பேண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு கலர் ப்ரௌன், செகண்ட் கலர் இதுவும் ப்ரௌன், தேர்ட் கலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு கலராக இருக்குது. ஸோ இதனுடைய கலர் கோடிங்கை யூஸ் பண்ணி எப்படி சார் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த ப்ரௌன் இதனுடைய நம்பர் தெரியும் 1, இந்த ப்ரௌன் 1, ஆரஞ்சு இது 3. இந்த 3ஐ நம்ம எப்படி போட போகிறோம்னா 10 பவரில் போடுவோம். ஸோ ஆரஞ்சுக்கு 3. ஸோ அந்த 3ன்றதை 3ஆவது கலர் பேண்டை 10 பவரில் போடுவோம். அப்போ இதனுடைய வேல்யூ 11V. 11. தென் இந்த 11லேருந்து இந்த டாலரன்ஸ் கலர் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாலரன்ஸ் கோல்டாக இருக்குது. ஸோ கோல்டு கலராக இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 20%. ஸோ இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த வேல்யூவிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 20%. அதாவது ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ நமக்கு தெரியும். டெம்பரேச்சரை பொறுத்து மாறும்னு தெரியும். ரெசிஸ்டன்ஸுடைய ப்ராப்பர்ட்டி வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது.
ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ரூம் டெம்பரேச்சர். நம்ம எந்த இடத்துல அந்த டெம்பரேச்சர் அந்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து அதோடைய வேல்யூ மாறும். இந்த ரேஞ்சிலேருந்து ப்ளஸ் 20% அதிகமாக இருக்கலாம் அல்லது -20% அதிகமாக இருக்கலாம். ஸோ 20%ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 0.1 0.22. ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 11 + 0.22. ஸோ அப்போ 11.22 கிலோ ஓம்ஸ் அல்லது 11 - 0.22 20%. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா 11லேருந்து 0.22 கன்வெர்ட் 10.88. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய மீனிங். ஸோ அப்போ இந்த 3 கலர் பேண்ட் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த கலர் பேண்டில் ஃபஸ்ட்டு 2 பேண்டுடைய வேல்யூ தென் 3வது பேண்டுடைய வேல்யூவை 10 பவர்ஸில் போட்டு கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த டாலரன்ஸ் வேல்யூ, அந்த டாலரன்ஸ்ன்றது மெயினாக 2 கலர் தான் கொடுத்துருப்பாங்க, கோல்டு ஆர் சில்வர் கொடுத்துருப்பாங்க. கோல்டாக இருந்தால் 20%, சில்வராக இருந்தால் 10%. அப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுலேருந்து +20% இருக்கலாம் அல்லது -20% இருக்கலாம். ஏன்னா டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறும். நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அதை பொறுத்து மாறும். சார் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 3 கலர் பேண்ட் உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனுடைய கலர் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கலர் ப்ரௌன், பிளாக் இருக்குது. அடுத்த கலர் பிளாக், அடுத்த கலர் ரெட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரௌன், பிளாக், ரெட். தென் டாலரன்ஸ் கலர் ஃபார் எக்ஸாம்பிள் இது சில்வரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் ப்ரௌன், பிளாக். ஸோ ப்ரௌனுடைய வேல்யூ 1, பிளாக்குடைய வேல்யூ 0, ரெட்டுடைய வேல்யூ 2. இந்த 2ன்றது 10 பவர் 2. அப்போ 10 × 10 பவர் 2 இதை 1 × 10 பவர் 3ன்னு எழுதலாம். ஸோ 1K ஓம்ஸ், 1 கிலோ ஓம். சில்வர்ன்றதோட்டு ±10%. அப்போ இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1.1 to 0.9 கிலோ ஓம்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ திஸ் த ரேஞ்ச் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 கலர் பாண்டு உள்ள ப்ரௌன், பிளாக், ரெட் அப்படின்ற கலர் பாண்டு உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ 1 கிலோ ஓமாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர், அதை பொறுத்து 1.1லேருந்து 0.99 இந்த ரேஞ்சுக்குள்ளார அதனுடைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதுதான் 3 கலர் பேண்ட் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 47K ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஸோ நமக்கு 47K ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னும் போது நம்ம கடையில் போய் 47 கிலோ ஓம்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் கேட்குறோம். எனக்கு 47 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் சரியாக இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? ஸோ நம்ம வாங்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதில் இருக்க அந்த பேண்டை செக் பண்ணுறீங்க, கலர் பேண்டை செக் பண்ணுறீங்க. ஸோ 47K அப்படின்னா ஸோ அப்போ 3 பேண்ட் இருக்கும். இந்த 4வது ஒரு கலர் பேண்டு கொடுத்துருப்பாங்க டாலரன்ஸ். இந்த 47K அப்போ நமக்கு 4, ஃபஸ்ட்டு ஒன் 4னா இது எல்லோ கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு பேண்ட் எல்லோவில் இருக்கும். ஏன்னா எல்லோவுடைய வேல்யூ 4. அடுத்த பேண்ட் ஸோ 7 வேணும். 7னா வயலட்டில் இருக்கும். ஸோ அடுத்த கலர் வயலட்டில் இருக்கும். ஸோ வயலட்டுடைய வேல்யூ 7. அடுத்தது ஸோ எனக்கு K வேணும். Kனா 10 பவர் 3. 3னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ ஆரஞ்சு கலர் அப்போ இது 3. அப்போ இதனுடைய வேல்யூ 4, 7, தேர்ட் ஒன் 10 பவர் 3. ஸோ இந்த கலர்ஸில் இருக்கணும். அப்போ நான் வாங்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 47Kவாக இருந்ததுன்னா ஸோ எனக்கு வேணும்னா அங்கே இருக்கக்கூடிய கலர் பேண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ, வயலட், ஆரஞ்சு இந்த 3 கலர்ஸில் அது இருந்தால் தான் அது 47K. ஸோ இதில் வேறு கலர்ஸில் இருக்குன்னா நம்ம கேட்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அது இல்லை, எனக்கு 47K கொடுக்கல, வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனிங் அது. ஸோ அதுதான் நமக்கு மெயினாக இது வேண்டும் சார். அதே மாதிரி இப்போ நம்ம 3 கலர் பேண்ட் பார்த்துருக்கோம். 4 கலர் பேண்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 கலர் பேண்ட் கொடுத்து ப்ளஸ் 4வது ஒரு கலர் பேண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 கலர் பேண்ட் கொடுத்தாங்கன்னா அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதே தான் 3 கலர் பேண்டுடைய வேல்யூ தான். இந்த 3 கலர் பேண்ட் போட்டுட்டு 4வது கலர் பேண்ட் வந்து பார்ட்ஸ் பர் மில்லியம்னு பேர். அதாவது 1000 10,000 ரெசிஸ்டன்ஸுக்கு
எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த கால்குலேஷன் ரொம்ப மாறும். அது 4வது பேண்ட் கலரை பொறுத்து ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேபிளுக்காக நமக்கு தேவையில்லை. அது மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலாகவும் யூஸ் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 3 கலர் பேண்ட் தான். ஸோ அந்த 47 4 கலர் பேண்ட் 5 கலர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மெத்தட் போக தேவையில்லை. அதை நீங்கள் வேணால் நெட்டில் போய் பார்த்துக்கங்க. ஸோ அது எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கங்க. பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க. அதாவது 10,000 வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு பார்ட் எவ்வளோ மாறுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பான். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இதுதான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது.